ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதுசாக ஒரு அப்டேட் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாடியில் எவ்வளோ எம்டியாக இருக்க இந்த இடத்துல ஒரு செட்டு ஒன்று நாங்கள் போட போகிறோம். ஆஸ்பர் செட் வச்சு தான் அவங்க போட்டிருக்காங்களா, இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எய்த்து வீட்டில். அதே மாதிரி தான் இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அம்மா வீட்லேயும் ஒரு இது இருக்குது, குடோன் மாதிரி. அம்மா வீட்டு குடோன் மாதிரி ஆக்கி இதை நாங்கள் ஸ்டோரேஜ், ஆஃபீஸு எல்லாமே ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நடத்திட்டுருக்கோங்க. ஆமாம், இவ்வளோ நாள் நம்மளுக்கு எம்டியாக இருந்துச்சு. கடைசியாக தம்பியோட மகளுக்கு இந்த இடத்துல வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிறந்தநாள் ஃபங்க்ஷன் மட்டும் கொண்டாடினது. அதுக்கப்புறம் எம்டியாக இருக்குது. இப்போ தான் கம்பி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வெயில், மொட்டை வெயிலுங்க, மண்டையை புழக்குது. நான் என் கெட்டப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குண்டா, கண்ணாடி போட்டு தான் பேசுகிறேன். யாரும் எது நினச்சிக்கிறாங்க எதுக்குன்னா, என் வீட்டு டைல்ஸ் வெள்ளை கலர், சரிங்களா? இதில் நம்ம வெறுங்கல்லாம் நடக்கலாம், ஹீட் எதுவுமே தெரியாது, சூடே தெரியாது, அப்படி இருக்கும். ஏன்னா வெயிலில் பாருங்கள், நல்லா மொட்டை வெயிலே நார்மலாக நடக்கலாம், அந்தளவு தான் இருக்கும். வெயில் மேலேருந்து அடித்து நம்ம கண்ணுக்கு எதிரொலிக்கும். கண்ணாடியில் இல்லைனா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதே மாதிரி தொப்பியும் இல்லைனாலே கஷ்டமாகவே இருக்குங்க. ஆனால் உண்மைக்கு இவங்களெலாம் ரொம்ப பாராட்டலாங்க. எல்லாருமே இந்த வெயிலில் வேலை பார்க்குறது நமக்கே கண்ணை கெட்டுதுங்க. இவங்க வேலை பார்க்குறத பார்த்தா அந்தளவு கஷ்டமான ஒரு வேலைங்க. வெல்டிங் வேலையில் நான் இதுக்கு முன்னாடி வெல்டிங் படித்தேன், பாலிடெக்னிக்கில் படித்தேன். அப்போ ட்ரைனிங்கோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கே போகல. அதோட கஷ்டத்தை பார்த்து தெரிச்சு ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாருங்களேன் எந்த வேலை பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. அப்படி ஒவ்வொரு வேலை நடக்க என்னென்ன அப்டேட்டுங்கிறத நான் அப்பப்போ கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோ நாள் நான் சாதாரணமாகவே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாச்சு. கருவாடை மட்டும் அனுப்பிட்டு இருந்தோம். இங்கே நம்ம வீட்டு மாடியில் போடும்போது என்ன ஆகுண்டா, நாங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு வரோம். சாதாரணமாக சின்ன இதோட கருவாடோட முடியாமல் இன்னும் ப்ராடக்ட் அதிகமாக ஆக்கிக்கிறலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இறங்கிட்டோம். ரொம்ப ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வரும். எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. நம்பி எங்கள்கிட்ட வாங்கலாம். கருவாடு நெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மீன் வியாபாரம் வந்துடும். அதுக்கப்புறம் கருப்பட்டி சீசன் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆரம்பிச்சிட்டு இனிமேல் கருப்பட்டியும் சேல்ஸ் பண்ணுவோம். இப்படி 1 by 1 சேல்ஸ் பண்ணுவோம். அது போக மசாலாவுக்கும் பிளான் வச்சுருக்கோம். மசாலாவும் பிளானில் இறங்கிட்டோம். குழம்பு மசாலா, மீன் மசாலா இருக்குது, மீன் குழம்பு மசாலா, பொரிக்கிற மசாலா, இதுவும் வேலைகள் ஆரம்பிச்சிருங்க. ஒன்று ஒன்றா கொண்டு வர்றோங்க. சாதாரண சின்ன ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் நான் வெற்றி அடையாதது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு எந்தளவு சப்போர்ட் பண்ணுங்களோ அந்தளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஆளாக ஓடிட்டுருக்கோம், அதுதான் எனக்கு ஒரே ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு ஆளுன்னா நான் ஓடுறேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் முழுக்க சப்போர்ட் அருணா சப்போர்ட்டில் தான் எல்லா வேலையுமே நடந்துகிட்ருக்கு. அவள் தான் ஒரு சில ஐடியா கொடுப்பா. நான் லேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் காலங்கள் போக பார்த்தேன், யோசித்தேன். சரிட்டு இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், வேலைகளில் இறங்கி ஓடுற அளவு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. எங்கள்கிட்ட வர்ற மீன் சூப்பராக இருக்குது. எங்கள் மீனை பற்றி உங்களுக்கு தெரியும். என்னடா இப்போ மீனில் நான் இறங்கியிருந்தேன்ல, என்னாச்சுன்னா மீனை பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காரங்க யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதில் எனக்கு ஒரு ஐடியா ஆகிட்டு. எதுக்குன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீனை நம்ம பஸ்ஸில் ஏற்றி விட முடியுமா, இல்லைன்னா அது வரைக்கும் செக்கிங் வரும். அப்படி ஏற்றணுண்டா ஒரு ஆள் பஸ்ஸு கூட போகிறவங்கள்ட்ட மட்டும் தான் பார்சல் வாங்குவாங்க, அவங்கள்ட்ட யார்ட்டையும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பிஸ்னஸை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். தூத்துக்குடிக்குள்ளே மட்டும் மீன்கள் கேட்டால் கொடுக்கலான் இருக்கோம். சில பேர் நீங்கள் திருச்செந்தூர் போவீங்கள்ல, திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டன் ஊருக்கு திரும்பும்போது மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மீன் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் என்ன மீன் வேணும் அப்படிங்கிறத முந்தின நாள் நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட முந்தின நாளே சொல்லணும். சொன்னால் தான் நாங்கள் நாளைக்கு மீனை எடுத்து ஐஸ் அடித்து பாக்ஸில் வச்சுருப்போம். நீங்கள் காரில் வரும்போது எங்கள்கிட்ட எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு நீங்கள் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அந்த பிளானில் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் எங்கள்கிட்ட மீன் வாங்குங்க. மீன் இருக்கும். அது இப்போதுக்குள்ள வேலை நடந்துகிட்ருக்குல்ல, இந்த டைமே நாங்கள் ஆரம்பித்தாச்சு மீன். இன்றைக்கி தான் ஒரே ஒரு டெலிவரி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். முதல் டெலிவரி காசு வாங்கினா சந்தோஷமாக இருந்துச்சு. மீன் பிஸ்னஸில் இப்போ தான்டா இறங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் அவங்க எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. காஞ்சிடும். செட்டு இங்கே முடிய வந்துடும். அதுலேருந்து அது முடிய வந்துடும். உள்ளே எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கோம்.
என்னடா வீட்டிலே போடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல. நான் வந்து கடை எடுக்கலாம், வாடகை பண்ணலாம், வாடகை எடுக்கலாம் யோசித்தோம். ஆனால் அது எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் அம்மா வீட்டில் ஒரு குடோன் மாதிரி அம்மா வீட்டில் குடோனை வச்சுட்டு கருவாடை எல்லாம் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து பார்சல் போடுவோம். ஏன்னா கடைன்னா நம்மளுக்கு கடை வாடகை போகும், கருவாடோட விலைகள் அதிகமாகிடும், மீனோட விலைகள்லாம் அதிகமாகிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம சொந்த இடத்துல பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் என் சொந்த வீட்டில் மாடியிலே அம்மா வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி. இது வந்து 2வது பிரான்ச்சுங்க எங்களுக்கு. எல்லோரும் பிரான்ச்சைஸ் கொடுக்குறதா பார்த்துருப்பீங்க. நாங்கள் 2வது பிரான்ச்சு ஆரம்பிக்கிறோம். எப்படி இருக்கு வச்சு பாருங்கள். நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. கண்ணாடி போட்டதுக்கு காரணம் இந்த வெயில் தான் மண்டையை பழக்குது. 2வது பிரான்ச் இந்த இடத்துல உருவாக்குறோம். வேலைகள் ஒவ்வொரு வேலையும் நடக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறேங்க. கம்பியை தூக்கி நட்டிட்டாங்க. ஆனால் வேலை ரொம்ப அதிகங்க. நம்ம வந்து சாதாரண வெல்டிங் வேலை கம்மியாக தான் இருக்கும், மெதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்றோம். ஹெவியான வேலையும் வெயிலில் கடந்து பார்க்குற வேலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்க்கும்போதே. செவுத்துல உள்ளது போல்ட்டு போட்டு எரிக்கிறாங்க. இங்கே உள்ள ஸ்டாண்டு வந்து கீழே குழி தோண்டி வச்சுருக்காங்களா, இந்த குழிக்குள்ளே அப்படியே இறக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்காங்களா. அது இன்னும் 1.5 போல ஓரளவு அப்படியே செட்டெல்லாம் போட்டாங்க பாருங்கள். ஓரளவுன்னா இந்த கம்பி தான் ஊண்டியிருக்காங்க. நம்ம நினைப்போம் கம்பி ஊண்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு காலையிலேருந்து வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, கஷ்டம் வேலை. ஈஸியாக நினச்சிட்டு போயிடும், என்னடா இத்தனை கம்பி தானே ஊண்டு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நம்ம நினச்சிடலாம். நம்ம டைல்ஸ் உடச்சி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கூட நின்று வேலை பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும், அப்பா இவ்வளோ வேலையா, இவ்வளோ நேரம் ஆகுதப்பா அப்படின்னு தோணும். சின்னதாக இருந்தாலும் ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் சூப்பராக வேலை பார்க்குறாங்க, நீட்டாக. ஏனத்தனெல்லாம் பார்க்குற சோழியே கிடையாதுங்க இவங்களாம். இவ்வளோ பெரிய நீளத்துக்கு இருக்குல்ல. என்னன்னா அது நாளைக்கு இதை ஒதுக்கிடணும், இந்த இடத்த மட்டும் ஒதுக்கிட்டு அந்த இடத்துல போடணும் எல்லாத்தையும். இல்லை அங்கிட்டு கூட வந்துடலாம், அங்கிட்டு கூட கீழே உட்காந்து வந்துடலாம், கேப் கிடக்கல. எங்கிட்ட ஒதுக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தூக்கி வேண்டாம், அங்கிட்ட ஒதுக்கணும். எல்லாத்தையும் ஒதுக்கி எடுக்கணும். எத்தனை கம்பி? 8 கம்பி வந்திருக்குண்ணா. 8 போஸ்ட். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு. ஆமாம் ஆமாம், அது ஒரு ரூமு. ஒவ்வொரு கம்பியும் ஒவ்வொரு ரூம்பை. மொத்தம் 3 ரூம்பை. 10 கம்பியா? என்னப்பா? அந்த சீட்டு இதிலேருந்து ஒரு 3 அடி வெளியே வரும். 3 அடி இங்கே முடிய வரும் நினைக்கிறேன். இந்த இது முடிய வரும், இந்த கால் முடிய வரும். ஆமாம், இந்த திண்டை இடிச்சிருவாங்களாம். நாளைக்கு இந்த திண்டை இடிச்சிருவாங்க. இடித்து சீட்டு வரும்ல நடுவில். இல்லை, வெட்டி தான் எடுத்தாகணுன்றார். நான் எடுத்துக்க மாட்டேன். இது ஒரிச்சே உள்ள செங்கல் வச்சு தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அவட பாதி மட்டும் எடுக்க சொல்லுவாண்ணா. இந்த திண்டு இதுவும் இந்த அளவு எடுப்பாங்க. சைடில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சைடில் எடுத்தாங்கணும். அதை சீட்டு அது அப்படி நல்லா இருக்காது. இல்லை, அளவு கரெக்டாக இருக்கணும்ல, அதுக்காண்டி வச்சுருக்காங்க. நவுட்டி வச்சா ஏற்க மார்க்க அந்த மாதிரி இருக்கும். ரூமு சின்னதாக இருக்கும். பார்க்க எப்படி இருக்கு தியானா? இனிமேல் இது அடைச்ச மாதிரி ஆயிரும்ண்ணா. முதல் எவ்வளோ பெரிய இதாக இருக்குன்னா நம்ம இது சூப்பராக இருந்துச்சு. இப்போ வீதியெலாம் நோ, வீதிக்கு இங்கே நோ, பேச்சுக்கே இடம் கிடையாது. பிஸ்னஸ் கேஸ் ஆகுதுல்ல. மற்ற இடம் தான் கடைக்கு வாடகை கொடுக்கணும், எல்லாத்துக்குமே அதுக்குன்னு தனியே ஒரு செலவு போகணும். இதுனா பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணணும்.
வேலை இருக்குது, இன்னும் செலவு இருக்குது. வேலையோட செலவு அதிகமாக இருக்குல்ல. இன்னும் நாங்கள் உள்ளே வந்து ஒர்க்கெலாம் பார்க்கணும். என்னன்னா நெட் கனெக்ஷன் பின்னாடி கூடி வரும், இங்கிட்ட கூடி வரும். எடுப்போம் பார்த்து கலட்டிட்டு வீட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே வேண்டாம் சீட்டு போடலாம். எல்லாருமே செட்டாக போட்டிருக்கோம். நாங்கள் வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செட்டு தான் போட போகிறோம். சீட்டு செட்டுங்கிறே வருது எனக்கு. ஒயிட் என்ன கலர் போடுறோம் கடைசி பாருங்கன்னு சொல்லுவானா? ஆமாண்ணா, நானே எல்லாத்தையும் உளறிங்கிற பேரில் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஓப்பனாகவே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்ன இது நடந்துச்சு அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஐடியா கொடுங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுத்தீங்கன்னா போதும்ல. ஓகே, பாய் சொல்லி பாப்பா. பாய்.